விலை இரண்டும் எப்போதுமே இரு துருவங்கள். அந்த இரு துருவங்களையும் இணைப்பதுதான் ஃபன் ஸ்டோரி. போன் 9566010006 மற்றும் 9566010007. நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சௌந்தர்யா ரஜினிகாந்த் பிரைம் வீடியோக்காக ப்ரொடியூஸ் பண்ண குருதி புனல் சீரீஸை பற்றி சொல்ல முடியுமா? அந்த சீரீஸ் என்னாச்சு, ஷூட்டிங் பண்ணாங்களா இல்லையான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. அசோக் செல்வன், சத்யராஜ், நாசர், நிமிஷா சஜயன், ரித்திகா சிங், ஈஸ்வரி தாஸ் ஆகியோர் நடிக்க நோவா என்ற இயக்குனர் இயக்கத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் குருதி புனல் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸை தொடங்கினாங்க. இது 2024ஆம் ஆண்டில். அதைத் தொடர்ந்து அந்த வெப்சீரிஸுக்காக கோலாகலமாக ஒரு அறிமுக விழாவும் நடைபெற்றது. அதுக்கு பின்னால் அதனுடைய படப்பிடிப்பும் தொடர்ந்தது. இப்போ அந்த வெப்சீரிஸ் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத அமேசான் நிறுவனத்தினர் தான் அறிவிக்க வேண்டும். சிவகார்த்திகேயன் எதனால் அரசியல் படங்களில் நடிக்காமல் இருக்காருன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்களை நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் எந்த முடிவும் எடுத்ததாக எனக்கு தெரியல. அவருடைய நடிப்பிலே இந்த ஆண்டு பொங்கல் என்று வெளியாகிய பராசக்தி திரைப்படம் கூட ஒரு அரசியல் படம் தான். ஆனால் கடந்த கால அரசியலை பேசும் படமாக அது அமைந்தது. இப்பவும் அரசியல் படங்கள் நடிக்க ஆர்வமுள்ளவராகவே சிவகார்த்திகேயன் இருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்திபன் நடித்த ஹவுஸ்ஃபுல் திரைப்படம் வெற்றி படமாக அமைந்ததான்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. பார்த்திபன் நடித்த ஹவுஸ்ஃபுல் திரைப்படம் வெற்றி படமாக அமையவில்லை. எங்கள் தங்கம் படத்தில் சமந்தா துப்பாக்கி அருவாள்னு கலக்கிட்டாங்க, 100 கோடி வசூலியும் பார்த்துட்டாங்க. திரும்பவும் காதல் படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ராஜன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சமந்தாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருடைய கவனம் எல்லாம் அவருக்கு பிறக்க போகின்ற குழந்தையை பற்றி தான். அதனால் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் அவரை ஒரு காதல் படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நடிகர் லிவிங்ஸ்டனை முன்னாடி மாதிரி நிறைய படங்களில் பார்க்க முடியறது இல்லையேன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சாருகேசி, கப்புள் ஃப்ரெண்ட்லி போன்ற படங்களில் சமீபத்தில் கூட லிவிங்ஸ்டன் நடித்திருந்தார். அதுக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா மாரீசன், மதராசி, குமாரசம்பவம் என்று பல படங்கள் அவருடைய நடிப்பில் எப்படி வந்திருக்கின்றன. அப்படி இருக்க அவரை படங்களில் பார்க்கவே முடியலன்னு கேட்டிங்கன்னா எப்படி? சின்ன திரை வெள்ளித்திரை இது ரெண்டுலேயுமே ஜொலிக்கிற நடிகை யாருன்னு அர்ஜுன் கரூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு சின்ன திரையிலும் பெரிய திரையிலும் கலக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நடிகைன்னா அது கலையரசி ராதிகா தான். தேசிய விருதை குறிவச்சு தனுஷ் அவர்கள் படங்கள் நடிக்கிறாரான்னு பெரம்பூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. தேசிய விருதை குறிவைத்தெல்லாம் யாரும் படங்கள் எடுக்க முடியாது. தேசிய விருதை குறிவைத்து எடுக்கப்பட்ட பல படங்கள் அந்த விருது பக்கமே போகாமல் நின்று விட்டதை நான் பார்த்துருக்கேன். தனுஷ் எந்த ஒரு கதாபாத்திரத்திலும் முழு அர்ப்பணிப்போடு நடிக்கிறார். அப்படி ஒரு நடிக்கின்ற நடிப்பு அவருக்கு பல விருதுகளை பெற்றுத்தருகிறது. சிங்கர் சித் ஸ்ரீராம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஜான் கிருஷ்ணகிரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே எல்லா இசையமைப்பாளர்களாலும் தேடப்படுகின்ற ஒரு பாடகராக இருந்த சித் ஸ்ரீராமுக்கு இப்போ வாய்ப்புகள் கொஞ்சம் குறைந்திருக்கின்றன அப்படின்றது உண்மைதான். அதன் காரணமாகத்தான் அவருடைய பாடல்களை அடிக்கடி நம்மால் கேட்க முடியல. அவருடைய குரலுக்கு நான் ரசிகன் அப்படின்றத நம்முடைய பல நிகழ்ச்சிகளில் நான் சொல்லியிருக்கேன். அவருடைய குரலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதமான மயக்கும் குரல் தான். கட்டா குஸ்தி 2 படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து விஷ்ணு விஷால் யாரோட படம் பண்ண இருக்காருன்னு அர்ஜுன் பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கட்டா குஸ்தி பார்ட் 2 திரைப்படத்துக்கு பின்னாலே மனு ஆனந்துடன் தான் இணைந்து ஒரு படத்திலே பணியாற்ற இருக்கிறார் விஷ்ணு விஷால். அஜித் படத்தோடைய பேரை அறிவித்த அந்த படக்குழு எப்போ ரிலீஸ் டேட்னு அறிவிச்சிருக்கலாமே, ஏன் அதை அறிவிக்காமல் இருக்காங்க? ஒருவேளை ஷூட்டிங் தள்ளி போகுதான்னு தினகரன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்துடைய படத்துடைய படப்பிடிப்பு பெருமளவில் தள்ளி போக வாய்ப்பில்லை. செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிவிடும். இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளாக அந்த படத்துடைய படப்பிடிப்பை முடித்து விட வேண்டும் அப்படின்னு தான் திட்டமிட்டிருக்கிறார் அஜித். படப்பிடிப்பை திட்டமிட்டபடி அஜித் முடிச்சுட்டா கூட படத்தினுடைய வெளியீட்டு தேதியை பொறுத்தவரையில் பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் வெளியீட்டு தேதி இப்போ அவர் அறிவிக்கவில்லை. திடீரென அஜித் தயாரிப்பாளராக கிளம்புறாங்க, காரணம் என்னன்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் தயாரிப்பாளராக கிளம்பி இறங்கியதுக்கு ஒரே காரணம்தான். அவர் ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்தார். இன்றைய சூழ்நிலையில் அந்த சம்பளத்தை தருவதற்கு எந்த தயாரிப்பாளரும் தயாராக இல்லை. தரக்கூடாது அப்படின்றது அவங்க எண்ணம் இல்லை. அவங்க லிஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது அந்த அளவு சம்பளம் கொடுத்தா நிச்சயமாக நட்டம் வரும் என்று எல்லோருக்கும் தோன்றியது. அதன் காரணமாக தான் அவர் கேட்ட அந்த சம்பளத்தை கொடுக்க எல்லோருமே மறுத்தார்கள். அஜித்தை பொறுத்தவரையிலே தனக்கு அப்படி ஒரு சம்பளத்தை நிர்ணயித்து கொண்டாலும் அதை தாண்டி
தன்னால் அந்த படத்தில் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. அதை தமிழ் சினிமா உலகத்துக்கு நிரூபிக்கும் அவர் விரும்புகிறாரு. அதன் காரணமாக தான் இன்றைக்கு தயாரிப்பிலே அவர் இறங்கி இருக்கிறார். தாஜ்மஹால் படத்துடைய ஹீரோயின் ரியா சென் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு விமலா ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தாஜ்மஹால் படத்திலே மனோஜுக்கு ஜோடியாக நடித்த ரியாசன் இப்பவும் தொடர்ந்து இந்தி படங்களில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அது தவிர பல வெப்சீரிஸ்லேயும் நடிக்கிறாங்க. நடிகர்கள் தயாரிப்பாளர்களாக ஆவதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நடிகர்கள் தயாரிப்பாளராவது ஒரு விஷயத்தில் நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய படங்களுடைய சரியான வசூல் நிலவரம் அவங்களுக்கு தெரிய வரும். தங்களுடைய படங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வியாபாரம் ஆகுது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஒரு நிதானம் வரும் இல்லையா? லோகேஷ் கனகராஜோட ரோலெக்ஸ் படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லையா, அந்த படம் நடக்குமா நடக்காதான்னு பிரபு சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுடைய ரோலெக்ஸை பற்றி மிக அழகாக கருத்து தெரிவித்திருக்கிறார் சூர்யா. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இப்போ அல்லு அர்ஜுனோட ஒரு படத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது முடிஞ்ச உடனே அவர் விக்ரம் 2விலும் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. இதுக்கு நடுவில் ரோலக்ஸையும் எழுதுவதாக சொல்லியிருக்கிறார். எழுதிட்டு வந்தார்னா நிச்சயமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடக்கும் என்பதுதான் சூர்யாவுடைய பதிலாக இருக்கிறது. விஜய் சேதுபதி இனி கேமியோ கேரக்டரில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் ஜெயிலர் 2ல் மட்டும் நடிச்சிருக்காரு. காரணம் என்னன்னு கார்த்திக் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. கேமியோ ரோலில் இனி நடிப்பதாக இல்லை என்று அறிவித்த விஜய் சேதுபதி ஜெயிலர் 2 படத்தில் தான் கேமியோ ரோலில் எதனால் நடித்தேன் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்தோட படங்களில் நடிக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவரோட படப்பிடிப்பிலே கலந்து கொள்ளும்போது பல விஷயங்களை அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அதன் காரணமாக தான் அந்த படத்தில் நடித்தேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. சில படங்களில் நான் கேமியோ ரோலில் நடிக்கும்போது என் மேலே முக்கியத்துவம் வந்து விடுகிறது. அந்த படத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்தாங்களோ அவங்க பேரில் அந்த வெளிச்சம் பாயுதில்லை. அப்படிப்பட்ட ஒரு புகழ் வெளிச்சத்தை அந்த படங்களில் நான் அடைய விரும்பலை. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பொறுத்தவரையிலே அவருடைய படங்களில் யார் நடித்தாலும் ரசிகர்களுடைய பார்வை அப்படின்றது ரஜினிகாந்த் மேலே தான் இருக்கும். அதனால் அவருடைய படங்களில் நடிப்பதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கார் விஜய் சேதுபதி. அஜித் நடித்து 100 கோடி வசூலை எட்டிய முதல் 3 படங்கள் என்னன்னு மணிகண்டன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் நடிப்பிலே 100 கோடியை எட்டிய 3 திரைப்படங்கள் என்று விவேகம், வேதாளம், ஆரம்பம் ஆகிய 3 படங்களை சொல்லலாம். விஜயகுமாரோட மூத்த மகளான அனிதா மட்டும் ஏன் படங்களில் நடிக்கலைன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகுமாருடைய மகளான அனிதாவை சினிமாவில் நடிக்க வைப்பதற்கும் முயற்சிகள் நடந்தன. ஆனால் அவர் அதில் அவ்வளவாக ஆர்வம் காட்டலை. கருத்தம்மா என்ற படத்தை உருவாக்கிய போது பாரதிராஜா அந்த படத்திலே கதாநாயகியாக நடிக்க அனிதாவை கேட்டார். ஆனால் அவங்க மருத்துவ படிப்பிலே தீவிரமாக இருந்ததுனால அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நடிகர் அல்லு அர்ஜுன் இது வரைக்கும் அவருடைய நண்பர்கள் 4 பேரை ப்ரொடியூசராக மாற்றிருக்காரு. அந்த மாதிரி தமிழில் இது வரைக்கும் நடந்திருக்கா, இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலேருந்து கண்மணி கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுனுடைய செயல் நிஜமாகவே பாராட்டுக்குரியது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் அருணாச்சலம் படத்திலே 8 பேரை பங்குதாரராக்கி அவர்கள் அனைவருக்கும் அந்த லாபத்தை பிரித்து கொடுத்தார். தனுஷ் சூர்யானு முன்னணி நடிகர்களோட நடித்த மமிதா பைஜு மலையாளத்தில் ஒரு காமெடி நடிகரோட ஹீரோயினாக நடிக்கிறாங்க. எப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் அவரால் இப்படி நடிக்க முடியுதுன்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மலையாளத்தில் பிரேமம் என்ற படத்திலே தன்னுடன் நடித்த நகைச்சுவை நடிகருக்கு ஜோடியாக ஒரு படத்தை நடிக்க இப்போ மமிதா பைஜு ஒப்புக்கொண்டிருப்பது நிஜமாகவே பாராட்டத்தக்க ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். மமிதா பைஜனுடைய நல்ல குணம் இதிலே வெளிப்படுகிறது. தனி ஒருவன் 2, கைதி 2, வடசென்னை 2 இந்த 3 படத்தில் எந்த படத்தை முதல்ல எதிர்பார்க்கலாம்னு கண்மணி சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. இவரால் பதில் சொல்லவே முடியாத ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்து நம்ம கேட்போம் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. நடிகர் அஜித் திடீர்னு ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் வச்சிருக்காரு. இதை ரசிகர்கள் எதிர்பார்த்துருப்பாங்களான்னு ரவி சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித் இப்படி ஒரு ட்ரீட் வைக்க போது அவர் வேணால் அறிவிக்கலை. ஆனால் இதை பற்றி கடந்த 3 மாத காலமாக நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு அது தெரியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நடிகை ஸ்ரீதேவி ஜெயபிரதா 2 பேருமே பேசிக்க மாட்டாங்கன்னு தகவல் படித்தேன். பேசிக்காமலே எப்படி ஒரு காட்சியில் அந்யோன்யமாக அவங்களால நடிக்க முடியுதுன்னு ரவி திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி ஜெயபிரதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் 2 கதாநாயகர்கள் நடித்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள் பார்த்திங்கன்னா 5 அல்லது 6 காட்சிகள் தான் இருக்கும். ஆனால் ஒரு படத்திலே கதாநாயகனும் கதாநாயகி நடிக்கின்ற காட்சிகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் தாங்கள் இருவரும் பேசிக்கொள்ளாத ஒரு காலகட்டத்தில் நடித்த ஒரு ஜோடி தமிழில் இருக்குது. அது சிவகுமாரும் ஸ்ரீபிரியாவும். அவன் அவள் அது அப்படின்ற படத்தில் நடிக்கும்போது அவங்க 2 பேருக்கும் நடுவில் பேச்சுவார்த்தையே இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா வசனங்களை பேசி அழகாக நடிப்பாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக இவர் இடது பக்கம் போனால் அந்த அம்மா வலது பக்கம் போவாங்க. அப்படி தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றது. அடுத்து இன்று ஒரு தகவல். 3 எழுத்தில் மூச்சு இருக்கும். நான் ஆணையிட்டால்
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்றெல்லாம் வாலி எழுதிய பல பாடல்கள் எம்ஜிஆரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற பாடல்களாக அமைந்தன என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார். அதுபோன்ற பல பாடல்களை எம்ஜிஆருக்கு எழுதிய வாலி இது மாதிரி பாட்டு எழுதுங்க அப்படின்னு ஒரு நாளும் என்னிடம் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதில்லை. இதெல்லாம் நான் தன்னிச்சையாக புனைந்த பாடல்கள். இன்னும் உண்மையை கொஞ்சம் அகலமாக சொல்லப்போனால் வள்ளல் மன்னன் என்றெல்லாம் தன்னை பற்றி எழுதப்படுவதை அவர் கூச்சத்தோடு என்னிடம் மறுத்திருக்கிறார். அவர் பால் இருந்த அன்பின் காரணமாகவும் விருந்தோம்பல் எளிமை முதலிய அவருடைய உயர்ந்த பண்புகளை உடனிருந்து பார்த்ததாலும் நான் தான் அவரை பற்றி அப்படி போற்றி புகழ்ந்து பாடல்களை எழுதினேன். ஒரு காலகட்டத்திலே நான் அவருக்காக எழுதிய ஒவ்வொரு வரியும் அப்படியே பலிக்க ஆரம்பித்தது. தமிழிலே ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். உங்கள் சொல் என்றும் செல்லும் சொல்லாகவே இருக்க வேண்டும். நானே அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். உங்கள் வாக்கு அப்படியே பலிக்கிறது. அதனால் நீங்கள் யாருக்கு பாடல் எழுதினாலும் அவங்கள புகழ்ந்து தான் எழுத வேண்டுமே தவிர அவர்களை இகழ்ந்தோ அல்லது அவர்களை குறை சொல்லியோ எந்த பாட்டையும் எழுதவே கூடாது என்று என்னிடம் எம்ஜிஆர் பல முறை சொல்லியிருக்கிறார் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் வாலி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.